அனுதின நம்பிக்கையின் பணித்துளி. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இன்று நீங்கள் ஒரு மோசமான நிதி சூழ்நிலையிலோ, அச்சமூட்டும் மருத்துவ அறிக்கையாலோ அல்லது ஒரு உறவை சரி செய்ய போராடி கொண்டிருக்கலாம். இது போன்ற நேரங்களில் உங்கள் மனம் கவலைக்குள் நழுவி செல்வது எளிது. ஆனால் நமது பயங்களுக்கு பதிலாக தேவனுடைய வாக்குறுதிகளால் நம் மனதை பலப்படுத்தி நமது மன கவனத்தை திசை திருப்ப விசுவாசம் நம்மை அழைக்கிறது. கொந்தளிப்பான கடலில் நங்கூரம் போல தேவனுடைய வார்த்தை நம்மை நிலைநிறுத்துகிறது. சமாதானம் சூழ்நிலை மாற்றத்தால் வருவதில்லை. தேவன் யார் என்பதை நாம் தியானிக்கும் போது மகிழ்ச்சி நாம் வலுக்கட்டாயமாக உருவாக்கும் ஒரு உணர்ச்சியாக வளராமல் நமக்குள்ளே அவருடைய பிரசன்னத்தின் கனியாக வளர்கிறது. புயல்கள் இன்னும் சீரலாம், ஆனால் தேவனில் வேரூன்றிய இதயங்கள் அலைக்கழிக்கப்படுவதில்லை. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எம் கவலைகள் தேவைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்க பலன் தாரும். எமது கவலையை உமது சமாதானத்திற்கு மாற்றிக்கொள்ளும். சூழ்நிலைகளின் பிடியில் சிக்காமல் நீர் யார் என்பதில் நாங்கள் மகிழ உதவும். உமது பலத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் எம்மை நிரப்பும். ஆமேன். இன்று எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், மகிழ்ச்சி என்பது துன்பமில்லாத நிலை அல்ல, அது துன்பத்திற்குள்ளும் கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நிலைப்பதாகும். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பணித்துளி வரை தேவனில் வேரூன்றி நிலைத்திருங்கள். எப்பொழுதும் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள்.